சாதாரண கான்ஸ்டபிள் டு ஐபிஎஸ் அதிகாரி. பெற்றோர் இல்ல அசிங்கப்படுத்திய அதிகாரி ராஜினாமா அண்ட் இப்போ ஐபிஎஸ் எக்ஸாம்ல சாதிச்சிருக்காரு. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். பெற்றோர் இல்லாத நிலையில பாட்டியுடைய வளர்ப்புல தன்னுடைய இலக்கை எட்டிய உதய் கிருஷ்ணா ரெட்டிய ஆந்திர முதலமைச்சர் அவர்களும் பாராட்டி இருக்காரு. எதிர்கால தலைமுறைக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கிற வகையில பாத்தீங்கன்னா பல பேருக்கும் ஒரு எக்ஸாம்பிளா ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த உதய கிருஷ்ணா அவர்கள் உருவெடுத்திருக்காரு. பிரகாசம் மாவட்டம் உள்ளபாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் சிவில் சர்வீஸ் தேர்வுல தேசிய அளவுல 350வது இடத்தை பிடிச்சு ஐபிஎஸ் அதிகாரியா உருவெடுத்திருக்காரு. ஒரு சின்ன கிராமத்துல அரசு பள்ளியில படிச்சிருக்காரு. ஏழ்மை குடும்பத்துல பிறந்த இவரு இளம் வயதிலேயே பெற்றோரை இழந்திருக்காரு. காய்கறி வித்துட்டு வந்த தன்னுடைய பாட்டி ரமணம்மா அரவணைப்புல தான் வளர்ந்திருக்காரு. 2013ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா காவல்துறையில ஜாயின் பண்ணிருக்காரு. சுயமரியாதை அப்படின்றது ரொம்பவே முக்கியங்க. இவருடைய வாழ்க்கையில சுயமரியாதையை டெஸ்ட் பண்ற வகையில ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதுதான் இவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். 2018ஆம் ஆண்டு பொது வெளியில பாத்தீங்கன்னா ஒரு தடவை சக காவலர்கள் 60 பேருடைய முன்னிலையில காவல் ஆய்வாளர்னால உதய கிருஷ்ணா அசிங்கப்படுத்தப்பட்டிருக்காரு அப்படின்னு கூறப்படுது. இதுதான் இவருடைய வாழ்க்கையே மாத்திருக்கு. உடனே தன்னோட வேலையை ரிசைன் பண்றாரு. சிவில் சர்வீஸ் எக்ஸாம்காக ப்ரிப்பேர் பண்றாரு. 3 தடவை பாத்தீங்கன்னா அவருடைய முயற்சி தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. 4வது முயற்சியில 780வது இடத்தை பிடிச்சாரு. இது மூலியமா இந்தியன் ரயில்வே மேனேஜ்மெண்ட் சர்வீஸ்ல அவருக்கு வேலை கிடைச்சிருக்கு. ஆனா தன்னுடைய இலக்கு ஐபிஎஸ் அதிகாரி அப்படின்றதுல அவரு உறுதியா இருந்திருக்காரு. சோ வேலை பார்த்துக்கிட்டே படிக்கவும் செஞ்சிருக்காருங்க. தேசிய அளவுல பாத்தீங்கன்னா இப்போ 350வது இடத்தை பிடிச்சு ஐபிஎஸ் அதிகாரியா தன்னுடைய கனவை எட்டி பிடிச்சிருக்காரு. நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா நம்ம தாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இது வேணும்னு சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா மட்டும் போதாது. அதுக்கான முயற்சிகளை நம்ம தான் எடுக்கணும். வாழ்க்கையில எத்தனை தடைகள் இருந்தாலும் சாக்கு போக்கெல்லாம் சொல்லாம இருக்கிறத வச்சு ட்ரை பண்ணி முழு முயற்சியோட ஈடுபட்டா நமக்கும் கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். இவருடைய ஸ்டோரி கண்டிப்பா பல பேருக்கும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆகும் இருக்கும். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸை ஃபாலோ பண்ணுங்க.